வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மக்களே. மணி 5 மணி ஆயிடுச்சு. பார்த்தி அப்படின்னாக்கா இது வந்து சிவகங்கை தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் ரெகுலராக காலைல ஈவினிங் 2 டைம் வந்து மீன்களுக்கு பிஸ்கட் போடுவார். ரெகுலராக வச்சுருக்காரு அந்த பழக்கத்தை. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மீன் பார்த்தி அப்படின்னாக்க எந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆமாம், இது மாத்திரம் இல்லாமல் முக்கியமாக அவரை பற்றி இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்ன விஷயம் அப்படிங்கிற அதையும் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கோயிலை ஒரு தடவை சுற்றி பார்த்துக்குங்க. ஆமாம், அதை நந்தி, இது முக்கியமான அந்த கோயிலோட பிரசாதம் பிரதேசம் சொல்லுவோம்ல, சுற்றுற இடம். ஆமாம், இதான் சுற்றுறதுக்குலாம் சுற்றி பார்க்கலாம், அந்தளவுக்கு இருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம சாமியாருக்கு விஷயத்துக்கே வந்துடுவோம். இப்போ இது போட்டார், அடுத்து என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத மாத்திரம் பாருங்கள், வேடிக்கை பாருங்கள். லிங்குசாமி கேள்விப்பட்டிருப்பியா? இவர் தான் சங்குசாமி. ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டாருன்னா ஒவ்வொரு கோயிலையும் எத்தனை கோயில் இருக்கா ஒவ்வொரு கோயிலையும் சங்கு ஊதுவார். அதை நீங்கள் பார்க்குறீங்க, ஊதாமல் போக மாட்டார். இவர் பேர் என்னன்னு தெரியல. நாம் பார்த்தீங்கன்னா சங்கு ஊதுனால சங்குசாமி அப்படின்னு வச்சுருக்கேன். பாருங்கள், ஊத ஆரம்பிச்சிட்டாரு. இது என்னதை குறிக்கிது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கோயிலையும் ஊதுவார். பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.